வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். உங்கள் மத்தியில் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையில் பிரசங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் சந்தோஷமாக நீங்களும் வசனத்தை கேளுங்க, ஜாலியாக இருங்க, சிரித்த முகத்தோடு ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே டைட்டாக உட்காந்துக்கிட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸில் அப்படியே அழுத்தி கட்டின மாதிரி அப்படியே டிம்முன்னு இருக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சந்தோஷத்துடன் ரிசீவ் பண்ணணும். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு போக முன்பொழுது எதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்றால், விசுவாசியின் அதிகாரம். நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னா வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கே இருக்காது பாருங்க. ஏன்னா முதல்ல நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா எப்படி நினைப்பாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கை, ஒரு கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, முழங்கால் படிக்கணும், ஜெபிக்கணும். அதனால தான் நிறைய பேர் போர் அடிக்குது கிறிஸ்தவ வாழ்க்கை. கேட்டால் அதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி செய்ய சொல்லவே இல்லை. முதல் மனுஷனாகிய ஆதாமை அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து என்ன பண்ணார் என்றால், பூமி அனைத்தையும் ஆண்டு கொள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அப்போ முதல் மனுஷனாகிய ஆதாமை தேவன் உண்டு பண்ணி, ஆதாமே வந்து முழங்கால் படி, கண்ணீர் விடு, ஜெபம் பண்ணு, உபவாசி அப்படின்னு சொல்லலை. முதல்ல அவனுக்கு ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதாவது இந்த பூமி அனைத்தின் மேலும் அவனை அதிகாரியாக வைக்கிறார். நான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன், நீ இந்த பூமிக்கு ராஜாவாக இரு என்று அவனுக்கு ஒரு மாபெரும் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆகவே நீங்கள் நினைக்கலாம், அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு முன்னேற்றமே அடைய மாட்டேங்குது, சமாதானம் இருக்க மாட்டேங்குது, வீட்டில் பிரச்சனை, பணம் இல்லை, ஏழ்மை, குறைவு, வரேன் எதுவுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்னா அதற்கு தான் வரேன். இப்போ நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அப்போ வந்து ஆதாம் கிட்ட இந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்தப்போ எல்லாம் நன்றாக இருந்தது. அப்போ 3ஆம் அதிகாரத்தில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது. அப்போ தான் ஒருத்தன் வரான். அவனை பற்றி சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தின் அதிபதி. அவன் என்ன பண்ணுறான் என்றால், தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன பண்ணுகிறான் என்றால், இந்த வார்த்தையின் மூலியமாகவே அவன் அதை பிடுங்க ட்ரை பண்ணுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவாள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிசாசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அப்படி தெரியாது, தொடர்ந்து பேசுகிறாங்க. தேவன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னது உண்டோ, இந்த தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாகாது அப்படின்னு. அப்போது ERV டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுகிறது, உண்மையாகவே தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு பிசாசு சொல்கிறது. அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தேவன் அதை விரும்பலை. அவர் எதை விரும்புகிறார் என்றால், அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படி, அவரோடு உறவு கொள்ளும்படி, அவரோடு பேசும்படி தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான் என்றால், வேறொரு உறவுக்கு போகும் பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது. தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், ஏதேன் தோட்டத்தை அவனுடைய கரத்தில் கொடுத்து பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தார். அது என்ன காண்பிக்கிறது என்றால், தன்னுடைய இருதயத்தை பராமரிக்க வேண்டும், வேலி அடித்து காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையின் மூலியமாக அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். இன்னும் சொல்ல போனால், இந்த உலகத்தை தேவன் வார்த்தையின் மூலியமாக உண்டாக்கி இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கோம், எல்லாமே அனுபவிக்கிறோம். எப்படி அனுபவிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையினால். ஆமாங்க, தேவனுக்கே இந்த உலகத்தை உண்டாக்குறதற்கு ஒரு காரியம் தேவைப்பட்டது, மூலப்பொருள் அப்படின்வாங்க. ஒரு காரியத்திலிருந்து ஒரு காரியம் உண்டாகணுன்றதையா இந்த உலகம் எப்படி உண்டானது அப்படின்றால், தேவன் அவர்
விசுவாசம் தேவைப்பட்டது. அந்த விசுவாசத்திற்கு எதை தேவைப்படுது என்றால் வார்த்தை. அப்போ இந்த விசுவாசம், வார்த்தை, அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தை தேவன் உண்டாக்குகிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ அது எதை காண்பிக்கிறது என்றால் வார்த்தை கொண்டு விசுவாசித்து அதிகாரம் உடையவராய் அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால் தேவன் எப்படியா இருக்கிறாரோ அப்படியே மனுஷனை உண்டாக்கி அந்த வார்த்தை, அந்த விசுவாசம், அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். அப்போ அந்த அதிகாரம் எப்படி பிசாசு கிட்ட போச்சு என்றால், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அதில் கவரப்பட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியின் விருட்சத்தை புசித்து அதிகாரம் செலுத்தக்கூடிய மனிதன் அடிமைப்பட்டவனாய் மாறிவிட்டான். அப்போ அவங்க எல்லாமே நல்லா நடந்திருக்கிறது. அப்போ தேவன் சொல்றாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? பாருங்க, நம் தேவன் ஒருபோதும் குற்றப்படுத்துகிறவர் அல்லவே இல்லை. நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ இந்த பாவத்தை செஞ்சா தேவன் மன்னிப்பாரா? மன்னிக்கவே மாட்டார். ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் தேவன் எப்படி தேடி வராரு பாருங்க. ஆதாம அவன் பாவம் செஞ்சான் தேவனுக்கு தெரியும். ஆனால் அவர் வரும் பொழுது எப்படி வராரு என்றால், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டு தேடி வராரு. அப்போது தேவனுடைய சத்தத்தை அவன் தோட்டத்திலே கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டான். பாருங்க, முதல்ல தேவன்கிட்ட பேசும் பொழுது எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான ஒளிந்து கொள்ளுதலும் இல்லை, எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லை. ஆனால் பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது அது என்ன பிரச்சனை ஆகுறது என்றால் அடிமைப்பட்டவனானான், அதிகாரத்திலிருந்து அடிமைக்குள்ளான். அப்போ எப்படி இந்த அதிகாரத்திலிருந்து அடிமை தினத்துக்கு வந்தார் என்றால், அந்த கனியை புசித்து என்ன பண்றார் என்றால் பாவத்தை வரவழைத்து மரணத்தை வரவழைத்து இந்த மரணத்தின் மூலியமாக எல்லா விதமான தீமையும் இந்த பூமியில கொண்டு வந்து விட்டான். அப்போ தேவன் ஒரு காரியத்தை விரும்புகிறார். ஏனென்றால் மனுஷன் அதே நிலையில் இருக்கக்கூடாது, அதே அந்த தீமையில் அந்த அடிமைதனத்தில் இருக்கக்கூடாது. அது மனுஷனுடைய நோக்கம் அல்ல. தேவனை பொறுத்தவரையும் அவன் இந்த பூமியின் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும். தேவன் நினைச்சிருந்தால் ஆதாம் தப்பு செஞ்சப்பவே அவன் அங்கேயே ஏதாவது வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவன் அதை பண்ணவே இல்லை. ஏன்னா உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் தேவன் முன் குறித்து விட்டார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளா ஆகும்படி. அதனால தான் ஆதாம தேவன் ஒன்றும் பண்ணலை. அப்போ தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். அப்போ அனுப்பும் பொழுது ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் பண்ணி அவனை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். என்னவென்றால், நீ செஞ்ச பாவத்திற்கு நீ தண்டனை அனுபவிக்க கூடியதற்காக நான் உன்னை உண்டாக்கப்படலை. உன்னை தண்டிக்கும்படி நான் உன்னை உண்டாக்கப்படவே இல்லை. உன்னை பலியிடும்படி, அதாவது நீ செஞ்ச அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த சம்பளத்தை நீ வாங்கி கொள்ளும்படி நீ உண்டாக்கப்படவே இல்லை. நீ இந்த பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளு என்று சொல்லி ஆசீர்வதித்தார். பத்தியா, அந்த ஆளுகை உடைய மனுஷனாய் தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் அந்த ஆதாம் செஞ்ச பாவத்தின் சம்பளத்தின் மரணத்தை கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அப்போ இன்னைக்கு மறுபடியும் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வந்து இந்த மீட்பின் மூலியமாக ஆதாம் இழந்த அந்த அதிகாரத்தை இந்த இரண்டாம் ஆதாம் மறுபடியும் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விசுவாசிகளாகிய உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு மறுபடியும் அந்த ஏதேன் என்னும் வாழ்க்கைக்குள்ளாக, அந்த ஆளுகைக்குள்ளாக, அந்த அதிகாரத்துக்குள்ளாக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவேதான் இப்போ மறுபடியும் நம்ம ஆளுகை செலுத்த முடியும், அதிகாரம் உடையவர்களாக இருக்க முடியும். அப்போ நீங்கள் இன்னைக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. சில காரியங்கள் ஏன் நடக்குது என்றால், இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை அதை உணர்றதே இல்லை. அந்த அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும்.
அவதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். ஒரு பெரிய நீண்ட பகுதி உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் முழு வேதாகம பகுதியும் 1ஆம் அதிகாரம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமே நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களில் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ? மேலும் தமது முதற் பேரானவனை உலகத்தில் பிரவேசிக்க செய்தது போல தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலிகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அதனால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவை நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போவும், நீரும் நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போவும், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போவும், நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போதில் என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உங்களுக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்கள் யாவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம். இனி வரும் உலகை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவனை மாத்திரம் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினீர். உன்னுடைய கரத்தின் கிரிகள் மேல் அவனை அதிகாரியை வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினர் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். பெரியமான நாம் இந்த எபிரேயருக்கு எழுதின இந்த 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே பார்க்குறோம். நான் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், மீட்பை உண்டு பண்ணும்படி தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்னா உங்களை மீட்கும்படி இயேசு இந்த பூமியில் அனுப்பப்பட்டார். 1ஆம் அதிகாரம் மீட்பை தேவன் கொடுத்து மறுபடியும் அவர் அந்த அதிகாரத்தை அவர் உரிந்து கொண்டு அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த 1ஆம் அதிகாரம் எதை சொல்லுகிறது என்றால், இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து பாடுபட்ட ரத்தத்தை சிந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பிசாசு கிட்ட இருந்த அந்த அதிகாரத்தை மறுபடியும் வாங்கி மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் இந்த 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர் மனுஷன் குறித்து. அப்போ ஏன் தேவன் மனுஷனை அதிகாரமுடையவனாக மாற்றுகிறார் என்றால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தான், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ தேவன் ஒரு மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இழந்து போன அந்த அதிகாரத்தை மறுபடியும் மனுஷனுக்கு கொடுக்கும்படி தான் இயேசு இந்த பூமியில் வந்தார். ஆகவே தான் நீங்கள் சொல்லப்படுது, அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போது இந்த ரட்சிப்பை தேவன் எப்படி கொடுக்கிறார் என்றால், கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவன் இப்போது நம்ம எப்படி பார்க்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் நம்மை பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம்
அதிகாரம் 25, 26 வாசிக்கிறேன். நானே உன் மீறுதலை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நிலையாமல் மெரிப்பேன். தேவனுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவ அனுப்பி இந்த மீட்பில் என்ன நடக்க போகிறது அப்படி என்றால், பாவத்தை நான் நினைக்க மாட்டேன், பாவத்தை குலைத்து போட போகிறேன். இந்த பாவம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது தேவனுக்கும் மனுஷனுக்கும். அப்போ இந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி மறுபடியும் அவனை அந்த ஏதேன் என்னும் அந்த அதிகாரமுடையவனாக மாற்றும்படி என்னுடைய குமாரனை அனுப்ப போகிறேன். அந்த குமாரன் எல்லா விதத்திலும் கல்வாரி சிலுவையில் மரித்து பாடுபட்டு பிசாசுக்கிட்ட இருந்து சட்ட ரீதியாக அந்த அதிகாரத்தை மறுபடியும் வாங்கி மனுஷரிடத்திலே கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுவும் சும்மா கொடுக்கல, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவரை நமக்கு கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த அதிகாரத்தை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் 26ஆம் வசனம் சொல்லுவது, நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். தேவன் நீங்கள் பாருங்க, ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி நினைப்பூட்டுன்றார். மறுபடியும் அந்த அந்த அதிகாரமுடைய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு வருகிறார். இந்த ஏதேன் உள்ள வாழ்க்கை அந்த உறவுக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த பாவத்தை நான் நினைக்க மாட்டேன், ஆனால் நம்ம தான் நான் நினைக்கிறேன் என்றால், ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. அவர் சொல்கிறார், நான் உன் பாவத்தை நினையாமல் இருப்பேன், குலைத்து போட போகிறேன். ஏன் நான் என்னுடைய குமாரனை அனுப்பி அதை செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லை, மீட்பின் மூலியமாக நீ மறுபடியும் என்கிட்ட வரப்போகிற, என்கிட்ட உறவாட போகிற, என்கிட்ட பேச போகிற. அதனால் தைரியமாக ஒருவரோடு ஒருவர் நாம் பேசுவோம். உன்னுடைய நீதியின் அந்த கல்வாரி சிலுவையில் செய்திருக்கிற அந்த மீட்பை என்கிட்ட சொல்லு, எனக்கு நினைப்பூட்டு, அதன்படி நீ வாழு. அதிகாரம் உடையவனாக இருக்கிறாய் என்பதை தேவன் இந்த பூமியில் மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரத்தை மறுபடியும் அவர் நினைப்புட்டே கொண்டிருக்கிறார். அந்த இழந்து போன அதிகாரம், அந்த ஆசீர்வாதம். அதனால தான் நோவாவை அழைக்கிறார், ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஏனென்றால் அந்த நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை முன்னிட்டு தான் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யார் முன்னிட்டு கொடுக்குது என்றால், இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் இப்பேற்பட்ட ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை ஆபிரகாமின் மூலியமாக நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி தான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அப்போ தான் தெரியும் இல்லையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னென்னா தெரியாது. ஏதோ பேரை சொல்லி அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரணும். ஏன்னா ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாக விரும்புகிறோம். இந்த இந்திய கலாச்சாரத்தின்படி பார்த்திங்கன்னா, பெரியவங்க காலில் போய் நம்ம விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றோம் இல்லையா. அப்போது ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை எல்லா மனிதர்களும் நம்புகிறார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதம் என்ன என்று தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதனால தான் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்து உன் இனத்தையும் உன் நாட்டையும் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் அவனை அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறார் என்றால், ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் அவனை தேவன் அழைக்கிறார். கண்ணீர் சிந்து அந்த மாதிரி அழைக்கல. எப்படின்னா, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான் என் நோக்கம், அதுதான் திட்டம். அதற்காக தான் நான் மனுஷனை உண்டாக்குனேன். உண்டாக்கின அந்த ஸ்தானத்தை இழந்தபோது சாபம் வந்தது. சாபம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த சாபத்தின் மத்தியில், இந்த சபிக்கப்பட்ட பூமியில் நம்மை தேற்றுவான் என்று நோவா என்று பெயரிட்டார்கள். அப்போ என்னன்னா, சபிக்கப்பட்ட இந்த பூமியில் தேவன் ஒருவனை தூக்கி தேவன் பேரில் விசுவாசம் வைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை தேவன் காண்பிக்கும் பொருட்டு தான் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். அப்போது அந்த இடத்துல 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் ஆசீர்வதித்து மாபெரும் ஒரு பெருக்கத்தை அவன் மேல் கூறுகிறார், ஆசீர்வாதத்தை அவன் மேல் கூறுகிறார். அப்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அடுத்த அதிகாரத்திலே, அதே அதிகாரத்தில் பஞ்சம் உண்டாகிறது ஆபிரகாமின் நாட்களில். அப்போ யோசிச்சிருப்பான், கடவுள் கூப்பிட்டாரு, ஆசீர்வதிச்சாரு, இந்த உலகத்தில் பஞ்சம் இருக்குது. நான் நினைக்கிறேன் வேணுட்டு தான் தேவன் பஞ்சத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆசீர்வாதம் என்ன செய்கிறது என்பதை இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள்
அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கேட்டால் ஆபிரகாமே முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். பயப்படாத, நான் உன்னை அப்பேற்பட்ட ஒரு தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன். உன்னுடைய சந்ததி அப்பேற்பட்ட தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போக போகிறேன். அடிமைப்பட்டாச்சு. அந்த அடிமைதனத்தையும் ஆபிரகாம் கிட்ட தேவன் அங்கே வாக்கு பண்ணுகிறார் முன்னாடியே. உங்கள் சந்ததியா தங்களுடைய தேசத்தில் அல்லாமல் அந்நிய தேசத்தில் இருப்பார்கள், 400 வருஷம் செய்விப்பார்கள். அப்படி இருந்தாலும் அந்த தேசத்தை நான் நியாயம் தீர்ப்பேன். உங்களுடைய சந்ததியார் சகல பொருட்களோடும் திரும்பி வருவார் என்பது தேவன் ஆபிரகாமிட்ட வாக்கு கொடுக்கிறார். எப்போ? அழைக்கும் பொழுது, அவனுக்கு பிள்ளை இல்லாத பொழுது தேவன் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இப்பேற்பட்ட ஒரு நன்மையான ஜீவியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன் அதை வெளிப்படுத்துகிறார் என்றால், கிறிஸ்துவை முன்னிட்டு கிறிஸ்துவுக்குள் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் ஆபிரகாமை அழைத்து, இந்த கிறிஸ்துவுக்குள்ள இந்த பாவ மன்னிப்பு இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, நீதி இருக்கு, ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை அவனை அழைத்து அவன் மூலியமாக காண்பிக்க விரும்புகிறார். அப்போ மறுபடியும் தேவன் மனுஷனை தண்டிக்கும்படி அல்ல, மறுபடியும் அந்த இழந்து போன அதிகாரத்தை அவனுடைய கரத்தில் கொடுக்கும்படி, அவன் மேல் அதை செலுத்தும்படி தான் தேவன் ஒவ்வொருத்தரையும் தேவன் அழைத்து கொண்டே வருகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய உடன்படிக்கையில் யோசேப்பு என்ற மனுஷன் இல்லையா, தேவன் அவனை எங்கேருந்து எங்கே கொண்டு போனார் அப்படின்னா, கீழே இருந்து குழியிலிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு போனார். சும்மா உன்னையும் தேவன் யாரையும் அழைத்து வாப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலை. ஏன் அந்த காரியத்தெல்லாம் தேவன் செய்கிறார் என்றால், கிறிஸ்துவை முன்னிட்டு, சுவிசேஷத்தை முன்னிட்டு தான் யோசேப்பை தேவன் அந்த குழியிலிருந்து எடுத்து, எவ்வளோ போராட்டம் நிறைந்தாலும் சரி, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது ஒரு சிங்காசனத்திற்கு மேலே கொண்டு போய் விடுகிறது, அது அதிகாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். முதல்ல அவனுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். என்ன தரிசனம்னா, சிங்காசனத்திற்கு மேலே உட்கார போற உன்னை எல்லாரும் வணங்குவார்கள். இந்த தரிசனத்தின் நிமித்தம் அவர்கள் சகோதரர்கள் பகைக்கிறார்கள். அவங்க குடும்பமே, இன்னும் கேட்டால் அவங்க தகப்பன் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றவர், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர், உடன்படிக்கையின் மனுஷன். இன்னும் கேட்டால் இந்த மனுஷன் தான் யாக்கோபு என்ற மனுஷன், இஸ்ரவேல் என்று ஒரு பேரிட்ட மனுஷன். அவனே யோசேப்பு அந்த தரிசனத்தை சொல்லும் பொழுது நம்பவே இல்லை. அப்போ நாங்கள் உன்னுடைய காலில் விழுவோமா, நாங்கள் உம்மை கனம் பண்ணுவோமா அப்படின்னு யோசேப்பை ஒரு அவல நிலையாய் பேசுகிறார். அப்போ யோசேப்பு தேவன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் என்றால், மறுபடியும் தான் மனுஷன் இதற்காக உண்டாக்கப்படவே இல்லை. அப்படியே ஏனத்தோன வாழ்ந்து அப்படியே இருக்கணும்னு அவன் உண்டாக்கப்படலை. அவன் நன்றாய் வாழ வேண்டும், சுயித்திருக்க வேண்டும், இந்த பூமியில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் இன்னைக்கு நம்ம அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்குமா? ஆனால் தேவன் இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் யோசேப்பெல்லாம் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் படிப்படியாக உயர்த்தி அந்த எகிப்துக்கே ஒரு பிரதம மந்திரி ஆகிட்டார். அந்த எகிப்து பார்வோன் சொல்கிறாரு, உன்னிலும் நான் பெரியவனாக இருக்கிறேன், அவ்வளோதான், நீ தான் இந்த இடத்துல ஆளுகை செய்கிற. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், பார்வோன் இந்த ஆளுகை விஷயத்தில் தேவனை வெளிப்படுத்துகிறது, யோசேப்பு என்பதை நம்மை வெளிப்படுத்துகிறது. அங்கே எதை காண்பிக்கிறது என்றால்ப்பா, உனக்கு மேலே நான் இருக்கிறேன், இந்த எகிப்து முழுவதும் நீ ஆண்டுகொள் அப்படின்று பார்வோன் யோசேப்பு கிட்ட சொல்கிறான். இது எதை காண்பிக்கிறது என்றால், ராஜாதி ராஜா மறுபடியும் நம்ம இந்த பூமியை ஆளுகை செய், உன்னிலும் நான் மேலே இருக்கேன், ஆனால் நீ தான் இதை ஆளுகை செய்ய வேண்டும். பாருங்க, அதே மறுபடியும் தான் கொண்டு வருவாரான். அப்போ நம்ம நினைக்கிறோம் யோசேப்பு, ஆபிரகாம், தாவீது, யாக்கோபு இவர்களெல்லாம் ஒரு விசேஷித்தமான மனுஷர்கள் அப்படின்னு. இல்லை. நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்திருக்கும்படி தான் அவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை
தேவன் ஒரு இந்த பூமிக்குரிய விதத்தில் பிரத்யட்சமாய் கண்ணில் பார்க்கும்படி அப்படி வாழ்ந்து காண்பிக்கும்படி அவர்களை அழைக்கிறார். அப்போ மறுபடியும் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால் சும்மா ஒன்று கொடுக்கல, சட்ட ரீதியாக தண்டனை ஏற்றுக்கொண்டு. ஏன்னா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சால் அந்த ஆத்துமா சாகவே சாகும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகவே முடியாது. இந்த பாவ மன்னிப்பு உண்டானாதான் தேவன்கிட்ட உறவு கொள்ள முடியும், தேவனுடைய நன்மை நம்ம அனுபவிக்க முடியும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும். அவர் என்னவெல்லாம் மனுஷனை குறித்து ஒரு திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அது பரிபூர்ணமாய் நம்ம வாழ்ந்து காட்ட முடியும். எப்படின்னா தேவனோடு ஒரு ஐக்கியம் கொண்டாதான் அப்படி வாழ முடியும். அப்போ இந்த பாவம் எதை செய்திருக்கிறது என்றால் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தை துண்டிக்கப்பட்டது. அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1:20-23 எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மேல் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். என்னன்னா எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய். யாருங்க? இந்த இயேசு கிறிஸ்து உயர்ந்திருக்கத்தக்கதாய். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம தேவன் உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அவர்தான் சபைக்கு தலையாயிருக்கிறார். சொல்லப்படுகிறது 23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. அப்போ எல்லாம் யாருடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது என்றால் நம்முடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. இதுதான் மீட்பு செய்கிறது. எதை செய்கிறது என்றால் மறுபடியும் அந்த அதிகாரத்தை மறுபடியும் நமக்கு கொண்டு வந்து நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறது. இந்த சரீரமான சபைக்கு யார் தலையா இருக்கிறது என்றால் இது இயேசு கிறிஸ்து தான் தலையா இருக்கிறார். எபேசியர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 6:12 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவியோடு சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை காட்டிலும் இந்த அதிகாரம் இந்த வல்லமை காட்டிலும் இயேசு கிறிஸ்து தலையாய் உயர்ந்திருக்கிறார். அந்த தலையின் கீழ் தான் நாம் இருக்கிறோம். அந்த சரீரமான சபையாய் நாம் இருக்கிறோம். அவர் தலையாக இருக்கிறார். அப்போ நம்ம பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல் இருக்கிறான். ஆனால் பழைய உடன்படிக்கையில் தாவீது என்ற மனுஷன் சரீரப்பிரகாரமாக ஒரு காரியத்தை செய்கிறான். என்னன்னா அவன் ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு ஆட்டை வந்து அந்த சிங்கம் கடிச்சு விட்டுது. அவன் சொல்கிறான், நான் சிங்கத்தின் வாய்க்கு அந்த ஆட்டை தப்பி வித்தேன். பாருங்க, சரீரப்பிரகாரமான ஒரு உடன்படிக்கை மனுஷன் தாவீது சொல்கிறான், சிங்கத்தை கிழித்தான் அப்படின்னு சொல்கிறான். சிங்கத்தின் வாயை கிழித்து அப்படி வந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினான். இப்போ பிசாசை நம்ம அப்படியே உயர்த்துறோம் பாருங்க, ரொம்ப அப்படியே போட்டு பிசாசு அப்படியே சில காரியங்களை செய்கிறான் பாரு, போட்டு அமிழ்த்துறான் பாரு அப்படின்ற. என்ன சொல்கிறேன்னா, அப்படி அழுத்தினா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. ஏனென்றா வேலை செய்கிறோம், உடம்புலாம் வலிக்குது, வீட்டில் இருக்கிற ஆட்கிட்ட சொன்னாலே நமக்கு உடம்புலாம் அமுத்த மாட்டுறாங்க இல்லையா, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்போ பிசாசு வந்து அமுக்கும் முழு என்ஜாய் பண்ணுங்க. அப்போ பயப்படாதீங்க. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் அவனுடைய வல்லமையெல்லாம் தேவன்
ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ பற்றி இப்படி சொல்லியிருக்கிறது. ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோர்லிருந்து உயிர் தெழுந்ததினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். யாருங்க? நான் சொன்னேன் இல்லையா, மாம்சத்தின்படி இந்த தாவீது அந்த சிங்கத்தை கிழிக்கும்படி அப்படி செய்தான் என்றால், இவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்லிருந்து உயிர் தெழுந்ததினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். ஆகவே இந்த தேவகுமாரனுக்குள் தான் நாம் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆகவே பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செய்கிற கிரியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதையே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார் உயிர் தெழுந்ததினாலே. அப்போ அவனுடைய கிரியை கண்டு அவன் செய்கிற சில காரியங்களை செஞ்சு அதையே சில சூழ்நிலையை கொண்டு வருவான். பாருங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த சூழ்நிலையை வைத்து பிசாசு நம்மை பயமுறுத்த ட்ரை பண்ணுவான். அப்போ நம்ம பயந்துடக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய தலை நசுக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய வல்லமை ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது, பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. அப்படி வரலாம், அவனா கர்ஜிக்கிற சிங்கம் போல வரலாம், ஆனால் கடிக்க முடியாது. தேவன் சொல்றாரு, அவன் திருடன், அவன் அழிக்க தான் வந்தான், ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ இதை தியானிக்கணும். அவனை பார்த்துன்னு உட்காந்துருக்கக்கூடாது. இந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது, இந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் பொழுது எல்லா விதத்திலும் அவனுடைய கிரியைகளுக்கு நம்ம துவம்சம் பண்ண முடியும். நம்ம நினைக்கிறோம் இருக்கிறதுலே அவன் தான் பெருசு. இல்லை, இருக்கிறதுலே மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அவர் தலையாக இருக்கிறார், நீங்கள் சரீரமாக இருக்கிறீங்க. அப்போ எல்லாம் உங்களுடைய பாதங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும். சரீர பிரகாரமான சில முயற்சி எடுக்கிறாங்க கிறிஸ்தவத்தில், ஆனால் அது ஒன்றுக்கும் உதவாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸு போடணும், அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, முடி வெட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். கொலைசேருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி ஒரு 3 வசனம் இதை பற்றி பேசுகிறது. சரீர பிரகாரமான முயற்சி ஒன்றும் பண்ண முடியாது. அது மத போதகத்தை பக்க வழியாய் கொண்டு வரப்பட்டது, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அது இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் சரியாக சொல்லப்படாது. ERVயில் சொல்லப்படும். இந்த சரீரம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸை போடணும், இந்த ஹேர் கட் பண்ணணும், இப்படி பண்ணாதாங்க அப்படியே ஒரு கிறிஸ்தவம் ஒழுங்காக இருக்கும். அது என்னத்தை கொண்டு வரும் என்றால், அதனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட போகிறதே இல்லை. எது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கப்பட முடியும். அப்போ எதற்கு இதெல்லாம் சொல்கிறார் என்றால், ஒரு கிறிஸ்தவத்தில் சரீர பிரகாரமாக ஏதாவது செஞ்சு தேவனை மகிமைப்படுத்தலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. யூதர்களும் அதை தான் நினச்சாங்க. சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த யூத மத போதகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்கள் சீஷர்கள் கை கழுறதில்லை, சில காரியத்தை சட்டத்திட்டங்களை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கை கழுவுறாம சாப்பிட்றாங்க, அவங்கள தீட்டுப்படுத்தாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, தீட்டுப்படுத்தாதுப்பா, உள்ளத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் புறப்படும், அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போது இருதயம் ரொம்ப முக்கியம். வெளியே என்ன ட்ரெஸ் போடுறோம், என்ன ஹேர் கட் பண்ணுறோம், என்ன ட்ரெஸ் போடுறோம், தேவன் அதை ஒருபோதும் இது பண்ணதே இல்லை. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ சாப்பிடுவ, அது நாளைக்கு ஆசன வழியாக வந்துடும். அப்போ இந்த சரீர பிரகாரமான சில முயற்சியெல்லாம் பண்ணால் அது ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்தவத்தில் இருதயம் முக்கியம். அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வைப்பது முக்கியம். அந்த வார்த்தை நீங்கள் தியானிப்பது முக்கியம். என்றால் சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ சும்மா சரீர பிரகாரமாக இதை போடணும் அதை போடணுன்னா வாய்க்காது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், இரவும் பகலும் அதை தியானிக்கணும், இருதயத்தில் வைக்கணும். இருதயம் ரொம்ப முக்கியம். இயேசு அவர்களை சொல்லுகிறார், வெள்ளை
அடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்ற. மேலே தான் டிப்டாப்பாக இருக்குது, ஆனால் இருதயம் ரொம்ப இருட்டாக இருக்கு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை எதை மையமாக கொண்டிருக்கிறது என்றால் இந்த தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டிருக்கிறது. இதில் தான் விசுவாசம் இருக்கு, இதில் தான் அதிகாரம் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். தேவன் எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:15 வாசிக்கிறேன். அப்போது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், பரலோகத்தின் திறவுகோல் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வாய். இந்த வாயை வச்சு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ஆதாம் என்ன பண்ணான்னா, நன்மையும் தீமையும் அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததுனால அவன் என்ன பண்ணான்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையை தீமையாக மாற்றிட்டான். ஏன்னா அவன் அதை விரும்பி உண்ணும் பொழுது அந்த தீமையை வரவழைத்து விட்டான், அதற்கு அதிகாரத்தை செலுத்தி விட்டான். இப்போ தேவன் மறுபடியும் இங்கே என்ன பண்ணுகிறார் என்றால், தன்னுடைய குமாரனை அனுப்பி மீட்கும் பொருளாய் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ள மீட்டெடுத்து அவர் பிதாவினிடத்தில் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார், உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போ அந்த உன்னதத்துள்ள வாழ்க்கையை தேவன் மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் அப்படின்னா மறுபடியும் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அந்த ஏதேனுடைய வாழ்க்கைக்கு தேவன் மறுபடியும் நம்மை கொண்டு வந்து விட்டார். அப்போ நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள எப்பேற்பட்ட வாழ்க்கையெல்லாம் நாம் கட்டுகிறவர்களாக இருப்போம் என்பதை நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் சொல்லி கொடுக்கிறார், பரமண்டலங்கள் இருக்கிறீர்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன்னா அவருடைய ராஜ்யத்தில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த ராஜ்யம் கர்த்தருடைய வார்த்தையே, அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்குது. அப்போ தேவன் இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இந்த வார்த்தை எங்கே இருக்குது என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. பாருங்க, இதுதான் பாருங்க பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள். எதுன்னா வார்த்தை, இதுதான் சாவி. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால அறிக்கிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ உங்களுக்கு குறித்து ஒரு நல்ல வார்த்தையை எடுங்கள். சாவி உங்ககிட்ட கொடுத்துருக்குறாருங்க. பரலோகத்தில் எந்தவித தீமையும் இல்லை, வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, குறைவு இல்லை, இதெல்லாம் பரலோகத்தில் எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வருது என்றால், இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தாதனால தான் பிரச்சனை. இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், நம்ம கட்டவிழ்க்க வேண்டும். பரலோகத்தில் என்ன மாதிரியான நன்மை இருக்குது, செழிப்பு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. பரலோகத்தினுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து மறுபடியும்
நமக்கு கொடுத்திருக்கிறதுனால அதை நாம் செலுத்த முடியும். ஆகவேதான் மனுஷர்கள், நீங்கள், நான் எல்லாம் என்ன பண்ண வேண்டால் தேவனுடைய வார்த்தையை தினம் தினம் தியானிப்பது மிக மிக அவசியம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ஒரு ரீதியில் செயல்படுகிறது. உங்களை குறித்து தேவன் நன்றாய் எண்ணுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு நல்ல தகப்பன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, நல்ல ஆசீர்வாதமான அந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, பரலோகத்தினுடைய அந்த திறவுகளை நீங்கள் திறக்கும் பொழுது, அதை நீங்கள் இந்த பூமியில் கட்டவிழ்க்க வேண்டும். கட்டவிழ்க்கும் பொழுது நீ அங்கே கட்டப்பட்டிருக்கோம். அப்போ அதை நீங்கள் விரும்ப வேண்டும் இல்லையா? அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ போகிறதில்ல, வாரத்தில் ஒரு நாள் சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் தியானிப்பது மிக 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 அவசியம். கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம தைரியமாக வாழலாம். பாருங்க, உபாகமும் 28ஆம் அதிகாரம், உபாகமும் 28ஆம் அதிகாரம் சொல்லப்பட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. உபாகமம் 28:1 அதிகாரம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவன கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடு மாடுகளின் பெருக்கமும் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருகளை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுக்கப்படுவார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டு இந்த பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உண்டான பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையை வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் இது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வருகிற ஆசீர்வாதம். இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் நீ கீழ்ப்படிந்து செஞ்சால் இந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் உள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் தியானியுங்கள். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். இயேசு சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க இல்லை, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறி இருக்கிறது. அந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையினால பாவம் வந்தது. ஆனால் இந்த மனுஷன், இந்த இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சதுனால நமக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. சாபம் நம்ம விட்டு நீங்கி இருக்கிறது. அப்போது உங்களுடைய இருதயம் முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் அப்பேற்பட்ட ஒரு நிலம் இல்லை. அப்போ நல்லா ஒரு நல்ல நிலமாகிய இருதயத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தை போல வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை தியானிப்பது, இதை பற்றி பேசுவது மிக மிக அவசியம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நிலைத்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறி இருக்குது. அந்த கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசமாயிருக்கிறார். எப்படி என்றால் விசுவாசத்தின் மூலியமாக அவர் வாசமாயிருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நினைக்கிறேன்.
அப்போது கலாத்தியருக்கு எழுதின இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அப்பா பிதாவே என்கிற கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். அப்போ பயந்து ஒளிந்து கொண்டு அந்த ஆவியை நம்ம பெறலை. இப்போ எந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், இப்போ நம்ம அப்பான்னு கூட முடியும், பிதாவே கூப்பிட முடியும். அந்த அதிகாரத்தை கொடுத்ததுனால திருத்துவத்தின் 3ஆம் நபர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் இப்போ வாசமா இருக்கிறார். ஏன்னா நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறதுனால. அப்போ விசுவாசத்தினால நம்ம எல்லா விதத்திலும் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் கிறிஸ்துவுக்குள்ள. இப்போ நீங்கள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும், குடும்பத்தில் பயன்படுத்த முடியும், பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது பயன்படுத்த முடியும். அப்போ இப்போ நம்ம அடிமை இல்லை, பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுலேருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ தைரியமாக தேவனிடத்தில் வரலாம் பாருங்கள். அந்த ஸ்லாக்கியத்தை நாம் அவர் மூலியமாய் பெற்றிருக்கிறோம். அப்படியே நடுங்கி ஒடுங்கி பயந்து கண்ணீர் விட்டு அந்த மாதிரி இல்லை, தைரியமாக வரலாம். அப்பாவேன்னு கூப்பிடலாம், பிதாவேன்னு கூப்பிடலாம். ஏன்னா தன்னுடைய குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்கள் அனுப்பியிருக்கிறார். எப்படி அப்படின்னா, நான் சொன்னேன், விசுவாசத்தின் மூலியமாக அவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் இப்பேற்பட்ட இந்த ரட்சிப்பின் மூலியமாக இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ மறுபடியும் நீங்கள் அந்த ஏதேன், அந்த செழிப்புள்ள அந்த தேசத்திற்கு, செழிப்புள்ள அந்த தோட்டத்திற்கு நீங்கள் வர முடியும். காடு மாதிரிலாம் பாருங்கள், இந்த காடு தான் ஏகப்பட்ட விளைச்சலை கொண்டு வரும் இல்லையா. எந்த ஒரு விதையை போலனாலும் காட்டிலேருந்து முள் எல்லாம் செடியும் வளரும். இப்போ அப்பேற்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இல்லை. தேவன் ஏதேன் என்னும் தோட்டத்தை போல ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த விதையை போடுகிறீர்களோ அந்த விதை முளைக்கும். ஏனென்றால் சாபத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறதுனால ஆசீர்வாதம் உங்களுடையதாக இருக்கிறது. இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரப்போறதில்லை. அவர் ஆசீர்வதிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வதிப்பார், கொடுப்பார், தருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்ததுனால கிறிஸ்துவுக்குள் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் எல்லாம் ஆம் என்றும் முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதம் மிக பெருசு. அப்போ நம்ம விசுவாசிக்கிறது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போது நாம் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை உங்களை மேலே கொண்டு வரும். இப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானியுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரீர முயற்சினால் நீங்கள் ஏதாவது சில காரியங்களை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், அடுத்த நொடி அது தோல்வியில் போய் முடியும். அது தோல்வியில் போய் முடியும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு தோத்து போன மாதிரி இருக்கும், ஒரு தோல்வி உள்ள வாழ்க்கையை போல இருக்கும். அதனால தான் தேவன் வார்த்தையின் மூலியமாகவே எல்லா விதத்திலும் அவர் செய்யணும்னு விரும்புகிறார். அவருக்கு தேவைப்பட்டது விசுவாசம், வார்த்தை, அதிகாரம். இப்போ மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள அந்த விசுவாசத்தையும் வார்த்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு இனிமையான ஜீவியம், நன்மையமான ஜீவியம். அந்த நன்மைகள்லாம் நீங்கள் புசிக்கலாம், ஏராளம் தாராளமாக இருக்கும்.
நாம் யாவரும் எழுந்து நிற்போம், நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நம் கண்களை மூடி நன்றி செலுத்துவோம். அப்போ ஆதாம் இழந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்திற்கான தண்டனை அவர் மேல தேவன் இது பண்ணி தேவனுடைய கோபாக்கினி அவர் சுமந்தவராய் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தலைமுறைகளுக்காகவும் பேர்பட்ட ஒரு மீட்பை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த மீட்பின் மூலியமாக வருகிற ஆசீர்வாதம் தான் விசுவாசியின் அதிகாரம். அப்போ நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்க்கையின் மீது நீங்கள் அதிகாரத்தை செலுத்த முடியும். அப்போ நம்ம கண்களை மூடி நன்றி செலுத்துவோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துங்கள். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, எழுந்து போன அந்த அதிகாரத்தை கிறிஸ்துவின் மூலியமாக நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தை வைத்து கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் எங்களை அழைத்திருக்கிற அழைப்புக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இங்கிருந்து போகும் பொழுது நல்ல ஒரு மனப்பான்மையோடு நாங்கள் போகிறோம். எங்களுக்கு மாபெரும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். பிசாசின் மீது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவன் மீது நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள வந்திருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் எல்லா விதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படி ஆவியான அவருடைய மனக்கண்களை திறப்பீராக. ஆண்டவர், அவருடைய மனக்கண்களை திறப்பீராக. கல்வாரி சிலுவையின் மூலியமாக என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தியானிக்கும்படி அவருடைய மனக்கண்களை திறந்து அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு நேராக அவர்களை நீர் நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்கிருந்து போகும்பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் உள்ள அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவோடு போட்டோம். இந்த வாரம் முழுவதையும் அந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் அளவுக்கு அவர்களை நீர் பயன்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். இங்கிருந்து போகும் பொழுது நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலோடும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கலந்து செல்லலாம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன்
நம்மை பெருக செய்வாரி வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரு வருடம். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.